ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவரைக்காய் எறா போட்டு ஒரு தொக்கு எப்படி செய்கிறது பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இப்போ பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காவையும் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே எறா செய்யும்போது இந்த பீர்க்கங்காய், சுரைக்காய் அந்த மாதிரி நீர்க்காய் தான் போட்டு அதிகம் செய்வாங்க. நீங்கள் அவரைக்காய் போட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ அவரைக்காய் வேகணும்ல, அதனால் நல்லா மூடி போட்டு அவரைக்காய் வேகிற வரைக்கும் இது பண்ணுங்கள். அப்புறமா எறா போடுங்க. எறா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. அப்போ தான் காய் நல்லா வேகும். மூடிட்டு தண்ணி நல்லா வற்றின உடனே போதும், ஒரு சூப்பரான டேஸ்டான எறா தொக்கு ரெடி. பாய், தேங்க்யூ.